எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை மற்றும் நாடளாவிய சேவைகளை நிறைவேற்றுதர பதவிகள் என்பவற்றுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற போட்டி பரீட்சைகளின் முக்கியமான ஒரு வினாத்தாளாக அமைகின்ற கிரகித்தல் தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டு கடந்த செயலமர்விலிருந்து கலந்துரையாடப்பட்டு வருகின்ற வினாத்தாளினுடைய தொடர்ச்சி இன்றைய செயலமர்விலையும் கலந்துரையாடப்படும். பெரும்பாலானவர்கள் அதற்குரிய விடைகளை நீங்கள் சொந்தமாக தயாரித்து கொண்டு செயலமர்வில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் உங்களிடம் முன்வைக்கக்கூடிய பல வேண்டுகோள்களில் அல்லது கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு தரப்படுகிற வினாத்தாள்கள் தொடர்பில் நீங்கள் சொந்தமாக விடைகளை எழுதிய பிறகு செயலமர்வில் கலந்து கொள்ளுங்க. இது என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாக எப்போதும் இருக்கிறது. அவ்வாறு செய்து கொண்டு வருபவர்கள் அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை தீர்மானித்த பின்பாக செயலமர்வில் கலந்து கொண்டு நாங்கள் அந்த உரைப்பகுதிகளை ஒரு பகுப்பாய்வு ரீதியான கற்றல் முறையில் ஆழமாக பகுப்பாய்வு செய்கிற போது உங்களுடைய புரிதலில் காணப்படக்கூடிய மட்டுப்பாடுகளை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய விலகல் எந்த வீச்சில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரியான விடைக்கும் உங்களுக்கும் இடையிலான தொலைவு எவ்வளவாக இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும். இது ஒரு நியம விலகலாக இருந்தால் அதில் பெரிய அளவுக்கு நாங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு பாரிய அளவிலான விலகலாக இருந்தால் உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் மேலும் அதிகம் தேவை என்பதை காட்டுகிற ஒரு குறிகாட்டியாக அது இருக்கும். நான் சாதாரணமாக விளங்கக்கூடியதாக சொல்லுவோம். ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஎஸ் இருந்தால் பரவாயில்லை, ஹியூஜ் டிவிஎஸ் இருந்தால் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டி இருக்குது அல்லது அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டி இருக்குது. பரீட்சை வினாத்தாளினுடைய உண்மை முகம் என்பது இந்த வினாத்தாள் முடிவடைந்த பின்பாக அடுத்து வருகிற செயலமர்வுகளிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த கால வினாத்தாள்கள் நேரடியாக பதிவிடப்படும். இதுவும் கடந்த கால வினாத்தாள் தான். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த கால வினாத்தாள்களினுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த ஆம் இல்லை என்று விடையளிக்கக்கூடிய அல்லது அதனை ஒத்த வடிவங்களிலே வந்திருக்கக்கூடிய கடந்த கால வினாக்களினுடைய தொகுப்பு. ஆனால் இது ஒரு வினாத்தாள் அல்ல, பல்வேறு வினாத்தாள்களிலிருந்தும் தொகுத்து எடுக்கப்பட்டது. அடுத்து வருகின்ற வினாத்தாள்கள் ஒவ்வொரு பரீட்சையிலும் நாங்கள் அதனுடைய மூல வினாத்தாளை பதிவிட்டு அது தொடர்பாக கற்றுக்கொள்ளும். இந்த செயலமர்வு உங்களுக்கு முதல் செயலமர்வாக அமையமாக இருந்தால் தயவு செய்து குழுவில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய அதற்கு முன்னான காணொளியில் ஒரு வீடியோ இந்த பேப்பருக்கு இருக்குது, அதை பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்தேன், அறிவுறுத்தியிருந்தேன். அதையும் தாண்டி இறுதி நேரத்தில் வந்தவர்கள் யாரேனும் இருந்தால் தயவு செய்து அந்த வீடியோ பார்த்து கொள்ளுங்கள். அது ஓரளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வினா வடிவம் தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 56 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. இதுல முதலாவது உரைப்பகுதி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு என்னுடைய 2வது உரைப்பகுதிக்குள்ள போவோம். 15 வினாக்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த உரைப்பகுதி 16வது வினாவிலிருந்து கலந்துரையாட இருக்கிறோம். அதற்குரிய உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை
தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமல்லாது அதிக எண்ணிக்கையான மக்களிடம் இருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன. சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகொட டெக்ஸ்டைல்ஸ், லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களில் இருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. சரி, திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமல்லாமல் அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன. சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகொட டெக்ஸ்டைல்ஸ், லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆம் இல்லை என்கிற விடைகளுக்கு போவதற்கு முன்பாக நான் ஒரு பயிற்சிக்காக உங்களிடம் சில வினாக்களை கேட்டு அதற்குரிய விடைகளை தேடிக்கொள்ள பார்க்கிறேன். சில வேளைகளில் அப்படியான கேள்விகள் வருவதுண்டு. ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அதில் இருந்து 5 கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு பொருத்தமான விடையளிக்கும் விதமாக அது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிதானே? இப்போ கீழே இருக்கிற கேள்விகள் கடினமானவை அல்ல. நாங்கள் இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்காக மேலும் சில கேள்விகளை உங்கள்கிட்ட இருந்து கேட்கிறேன். அதற்கு முன்பாக இந்த மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற அமைப்புகள் என்பதனுடைய அர்த்தம் இங்க இந்த மயமாக்கல் என்பதில் ஒரு 3-4 விதமான மயமாக்கல் இருக்கு. உலகமயமாக்கல் அல்லது பூகோளமயமாக்கல் என்கிற ஒரு எண்ணக்கரை இருக்கு. தனியார் மயமாக்கல் என்கிற ஒன்று இருக்குது. மக்கள் மயமாக்கல் என்கிற ஒரு எண்ணக்கரை இருக்குது. இந்த எண்ணக்கரை எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். இது ஒரு காலத்தில் காணப்பட்ட பிரதானமான இயல்பு. மக்கள் மயமாக்கல், அதாவது தனியார் வசம் உள்ள நிறுவனங்கள் அரச நிறுவனங்களாக அல்லது பொது நிறுவனங்களாக மாற்றப்படுகிற ஒரு தன்மை. இங்கு மக்கள் மயப்படுத்தப்படுதல் என்பது அவை பொது நிறுவனங்களாக மாற்றப்படுபவற்றை குறிக்கும். அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகள் அல்லது
பெருமளவு அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்றவை மக்கள் கம்பெனிகள் என்று சொல்லி அழைக்கப்படும். அப்ப இங்கே அதைத்தான் சொல்றார்கள், இந்த மக்கள் கம்பெனிகள், மக்கள் மயப்படுத்தப்பட்ட அமைப்புகள், அவற்றினுடைய உரிமை தொழிலாளரிடமும் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்குது. சரி, இப்போ இதுல முதலாவது கேள்வி, மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் 2 விடயங்கள் எவை? மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் விடயங்கள் எவை என உரையாசிரியர் கருதுகிறார். யார் எனக்கு பதில் சொல்ல போகிறது? யுகேந்திரன். ஓகே, சொல்லுங்க. இதுல 10% தொழிலாளருக்கு அன்பளிப்பாக வழங்குறது. சரி, அது சரியான விட. வேறு? அடுத்தது தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருக்கும். சரி, இது நாங்க சொல்லுகிற மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பவை எவை என்கிற கேள்விக்குரிய விட. அப்படித்தானே யோகேந்திரன்? ஓம் சார். ஓகே, தேங்க்யூ. வேற யார் இதுக்கு இன்னும் திருத்தமாக பதில் சொல்லலாம் என்று கருதுகிறவர்கள்? அவர் சொன்னதை விட இன்னும் அழகாக சொல்லலாம் என்று யாராவது கருதினா சார் சொல்லுங்க. அம்ஜத். ஓகே, இலங்கையில் உள்ள தனிப்பட்ட முதலீட்டாளர் இருக்காரு தானே சார், அவங்களுக்கு வழங்குறது. அவர்களுக்கு. ரெண்டாவது, தொழிலாளருக்கு 10% வழங்குறதால அவங்களும் அந்த கம்பெனில ஒரு 2 அது 2. இங்கு தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல். அந்த தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் என்பது எதை குறிக்குது அம்ஜத்? அந்த மூலதன சந்தையில சார் அந்த உத்வேகமா இயங்குறதுக்கு அது ஒரு காரணமாகி சார், சொந்த பங்கு வச்சுக்கிறாங்க. கேட்டது தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் என்பது எந்த பங்குகளை குறிக்கிறது என்று கேட்கிறேன். அந்த 10% பங்கு. 10% பங்குகள், அதாவது மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது, அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது என்கிற விடயத்தை தான் முதலாவதாக சொல்றாங்க. அப்படித்தானே? தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை வைத்திருத்தல். அடுத்தது ரெண்டாவது என்ன சொன்னீங்க எனக்கு? தனியார் முதலீட்டாளர்கள் இப்ப கிராமப்புறத்தில் இருக்கிறார்களும் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்த சொல்றாங்களே சார். அது அங்க இருக்குது. அது அந்த விடயம் அந்த கீழே சார், அந்த கிராமிய நகர்ப்புறத்தில் இருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்கள். ஒரு ஆள் பேசுங்க ஒரு நேரத்துல. அம்ஜத் சொல்லுங்க, ரெண்டாவது விஷயம் எங்க இருக்குன்னு சொன்னீங்க சார்? அந்த கிராமப்புறத்தில் இந்த பங்குகள் பெருமளவு கிராம நகர்ப்புறத்தில் இருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்கள் கவர்ந்துள்ளது. அதுக்கு மேலதான் அதுல விஷயத்தை சொல்லிக்கிறாங்க சார். உதாரணமா அந்த கணிசமாக நெருங்கி வந்துட்டீங்க, பரவாயில்ல, முன்னேறுங்க. தனியார் முதலீட்டாளர்கள் இருக்காங்க தானே சார், அவங்கள விற்பனைக்கு வழங்கப்படுகிறது. இந்த தனியார் முதலீட்டாளர் என்னுடைய கேள்வி, அவைதான் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறது என்று நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க? அந்த தனியார் முதலீட்டாளர் யாருண்டா சார்? அந்த கிராமப்புறத்திலேயே நகரப்புறத்திலேயே இருக்கிற பலதரப்பட்ட முதலீட்டாளர். அதன் காரணமாகத்தான் அதை நான் சொல்றேன். இல்ல, அது புரியுது எனக்கு. நான் கேட்டது அது மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், பொது விற்பனையின் மூலம். அம்ஜத் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஒரு அம்ஜத் தான் இருக்கிறீங்க. சரி, தொழிலாளர்கள் தன்னோட சொந்த கம்பெனி மாதிரி 10% அந்த இதை எடுத்ததால அவங்க அது உண்டு. ரெண்டாவது சார், அந்த கிராமப்புறம், எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் சார், கிராமப்புறம் நகரப்புறத்துல இருக்கிற முதலீட்டாளர்கள் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த பெரிய ஒரு கம்பெனில குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்றது இதுக்கு ஒரு உத்வேகம் அளிக்குது என்று நான் கருதுறேன் சார். சரி, நான் வேற யார் ஒரு சகோதரி வைக்க வந்தாங்க, அவங்கள்ட்ட பிடிப்பாங்க இனி. ஓகே சார். ஓகே, ரைட், பாப்போம். யாரோ ஒரு சகோதரி அவசரப்பட்டு பேசினாங்க, இப்போ காண இல்லை.
மதுராங்கன் பேசுங்க. பொது விற்பனையின் மூலம் இலங்கையராக உள்ள தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. சரி, அது அது வந்து வரும். நான் கேட்டது அது மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் என்று இங்க சொல்லி இருக்கு. கொண்டிருத்தல் இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது என்று வந்து வருது. இதுதான் விடயம். இத்தகைய பங்கு விற்பனைகள் என்பதன் மூலமாக சுட்டப்படுவது எது? தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தலும் இலங்கைய பொது விற்பனை மூலம் இலங்கையராக உள்ள தனியார் முதலீட்டாளர்களுக்கு. இரண்டாவது ஒன்று, தொழிலாளர் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் என்பது மொத்த பங்குகளில் 10% தொழிலாளருக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுவது. இரண்டாவது, இத்தகைய பங்கு விற்பனைகள் என்று சொல்லப்படுவது மேலே சொல்லப்பட்ட விடயம். அதாவது பொது விற்பனையின் மூலம் இலங்கையரான, அதை இலங்கையராய் உள்ள என்றதுக்கு நான் இலங்கையர்களான தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிறார் தானே. அந்த ரெண்டையும் தான் திருப்பி ரிப்பீட் பண்றார். அம்ஜத் சரியாக பதில் சொன்னார். அந்த மிக சுட்டிப்பான ஒரு இடத்தை தொட்டு காட்டுவதில் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அது ஒரு குறையாக நீங்கள் எடுக்க தேவையில்லை, படிப்படியாக முன்னேறலாம். நான் திரும்பவும் சகோதரங்கள் உங்களுக்கு சொல்றது, அது இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையாக இருந்தால் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு என்ற ஒரு பேப்பர் இருக்குது. கிரகித்தலுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2. அதுபோல அதிபர் சேவை பரீட்சையாக இருந்தால் பாடசாலை நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு என்ற ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க, கிரகித்தல் என்ற ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. இந்த 2 பேப்பர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னென்றால், மிக சுட்டிப்பாக அந்த விடையை நீங்கள் எழுத வேண்டும். மிக தெளிவாக அதுக்குள்ள இருந்து எடுத்து விடையை கொடுத்தால் அப்படி முழு புள்ளிகளையும் அள்ளிக்கொள்ள முடியும். நீங்க இப்ப விளங்குதா? நாங்கள் இந்த இடத்துல வாசிக்கிற போது இதுல சொன்னாங்க பாருங்க, இவை மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறது என்று சொல்லி எல்லாம் சொன்னாங்க தானே. அதுல சொல்லுகிற போது முன்னுக்கு அழகா விளங்கப்படுத்தி சொல்லுகிறார் பாருங்க. மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது, அது மாத்திரமில்லாமல் வேற எதை செய்தால் அதை விடுவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தொழிலாளர் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், அதுல ஒரு கம போட்டிருக்கிறார். அடுத்தது இத்தகைய பங்கு விற்பனைகள். 2 விடயங்கள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கின்றன. அந்த 2 விடயங்களும் என்ன? முதலாவது, தொழிலாளர் சொந்தமாக பங்குகளை கொண்டிருப்பது, அது மேலே சொல்லப்பட்ட 10%. அடுத்தது இத்தகைய பங்கு விற்பனைகள் என்பது இந்த வசனத்துக்கு முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு வழங்கப்படுவது என்பது. சரி, இப்போ எல்லாருக்கும் அந்த பகுதி தெளிவு என்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். அடுத்த பகுதிக்கு இதுக்குள்ள பெரிய அளவு கேள்விகள் 5 கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்று நம்புகிறேன். நாங்கள் ஆம் இல்லை என்பதை பார்த்துட்டு வந்து இதுக்குள்ள மேலதிகமாக சில விடயங்களை கலைப்போம். சரி, 16வது கேள்வி. அரசின் நோக்கம் சகல அமைப்புகளின் உரிமையை மக்கள் மயப்படுத்தல் ஆகும். இல்லை, இங்க சகல அமைப்புகளினுடைய உரிமை அல்ல, மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமை தான் மக்கள் மயப்படுத்துவது, சகல அமைப்புகளும் அல்ல. இல்லை என்பது சரியான விட. வேறு ஒருவரும் ஆம் என்கிற விட சொல்லாதபடியால நாங்கள் சரியாக விடையளிப்போம். ஆம் என்பதை வெட்டு. 17வது, மக்கள் மயப்படுத்தும் அமைப்புகளின் பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஆம், ஆம். ஆம், ஆம். ஆம். ஆம் சொல்வதால அந்த விடையை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம். சரியான விடயம் அதுதான். என்ன, அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது இல்லை. இல்லை, இல்லை, இல்லை. அமைப்புகளின் ஆம், ஆம் சார். சரி பார்ப்போம். ஆம் இல்லை என்று 2 விடையும் வருகிறபடியால நான் அதுக்கு விடையளிக்க இல்லை. அரசின் பிரதான நோக்கம் நிறுவன உரிமையை பரவலாக அமைச்சுக்களிடம் கையளிப்பதாகும். இல்லை, இல்லை, இல்லை. ஏன்னா எங்க தெளிவாக இல்லை என்று சொல்லி எல்லாருமே சொல்லுகிறதால எங்க அரசின் பிரதான நோக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அரசனுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொல்றாங்க?
உரிமை பரவலாக்கப்பட வேண்டும். அரச நிறுவனங்களின் உரிமை அல்லது அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை பெறுவது அரசாங்கம் ஆகும். இல்லை. இல்லை. அப்ப ஆம் என்பதை வெட்டி விடுவோம். பொது விற்பனை மூலம் இந்நாட்டு பிரஜையான தனியார் முதலீட்டாளருக்கு குறித்த அளவு பங்குகள் வழங்கப்படுகின்றன. ஆம். 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 ஆம் சார். ஆம் என்றால் இல்லை என்பதை வெட்டுவோம். மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் செயற்பாடுகளில் பொதுமக்கள் பங்குகளை பெறுவதும் ஒன்றாகும். ஆம். ஆம். பொதுமக்கள் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் இலங்கையரான தனிநபர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. அது பொதுமக்கள் தானே. பூகொட உற்பத்தி பொருட்கள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன. ஆம். இல்லை சார். ஆம். இல்ல ஆம் சார். இல்ல சார். அது பங்குகள் தான் சார் கவர்ந்துள்ளது, பொருட்கள் இல்லை சார். இதுக்கும் விடுதலுக்கு இல்லை. சரிதானே. இந்த ரெண்டு கேள்வியும் சந்தேகத்துக்குரிய ரெண்டு கேள்விகளையும் பார்ப்போம். அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. பூகொட உற்பத்தி பொருட்கள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன. இந்த ரெண்டு விடயங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே. இந்த பகுதியை மேலோட்டமாக வாசித்து கொண்டு வருவோம். முதல் சொல்லி இருக்குது, மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளரும் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக 10% தொழிலாளருக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. எந்த பங்குகளின் உரிமை தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை? 10% தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுறது. பங்குகள் தொடர்பான அதன் உரிமை தொடர்பாக எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவது இல்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கைக்கு வெற்றி அளிக்க வேணுமோ, நன்மை அளிக்க வேண்டும் என்றால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களை உரிமை பரவலாக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம். தொழிலாளர் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. இப்போ தொழிலாளர்களுக்கு 10% கொடுக்கணும். அதை விட ஒரு குறிப்பிட்ட அளவான பங்குகள் ஒரு பப்ளிக் மார்க்கெட் என்ற மாதிரி பொது விற்பனையின் மூலமாக இலங்கையராக உள்ள தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. சரியா. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல். இத்தகைய பங்கு விற்பனைகள், அப்போ இத்தகைய பங்கு விற்பனைகள் என்னென்ன முதல் வழங்கப்படுத்திட்டோம். மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமல்லாமல் அதிக எண்ணிக்கையான மக்களிடம் இருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன. அதாவது இந்த தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கிறதும் தனியாருக்கு பங்குகள் விற்கப்படுவதும் அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து பங்குகளுக்கான கோரிக்கை ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோள் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. இந்த கிராமப்புறங்களில் இருந்து முதலீட்டாளர்களை கவர்ந்த விடயம் எது? கிராமப்புறங்களிலே இருந்தவர்களை கவர்ந்த பங்குகள் நிறுவனத்தினுடைய பங்கு. இவற்றை இந்த நிறுவனத்துடைய உற்பத்திகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இல்ல சார். இல்ல சார். இல்லை, சொல்லப்பட்டில்லை. அதே போல இங்க இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிற பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல பிறகு சொல்றாங்க, இலங்கையராக உள்ள தனியார் முதலீட்டாளருக்கு பங்குகள் விற்பனை வழங்கப்படுகிறது. இதுக்கு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா என்பது தொடர்பாக எதுவும் சொல்லப்பட்டில்லை. சரிதானே. இங்க சொல்லப்பட்டில்லை. அதில் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல், இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது அங்கால தொடர்ந்து போகுது. அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த பங்கு விற்பனையின் மூலமாக
மூலதன சந்தைக்கு ஒரு உத்வேகம் அளிக்கிறது என்றால் மக்கள் முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது, அல்ல முதலீட்டுக்கான நிதி அதிகமாக பெருகுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்க கேள்வி என்னென்றால், அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. ஆம் சார். இங்க உண்மையா தெளிவாக விட இல்லை. சரிதானே? இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற 10% கட்டுப்பாடுகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை விட குறிப்பிட்ட சதவீதம் தனியார்களுக்கு விற்பாங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. தனியாருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப சும்மா கொடுக்கறதுக்கே கட்டுப்பாடு இல்லை என்றால் காசுக்கு கொடுக்கறதுக்கு கட்டுப்பாடு இருக்காது என்று உய்த்துணரலாம். இது ஒரு விதம். சும்மா கொடுக்குற பங்குக்கே நீங்க கைமாற்றக்கூடாது, விற்கக்கூடாது, இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்று இருக்கிற போது காசுக்கு வாங்குறவர்களுக்கு அதை கைமாற்றுவதிலேயோ இது போன்ற தடைகள் இருக்காது என்று சொல்லி நாங்கள் உய்த்துணரலாம். இது தவிர இன்னொரு விடயம் அதில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது. இது மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறது. மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறதுன்னா அந்த பங்குகள் பரிமாற்றம் நடக்க வேண்டும். நீங்க பங்கு சந்தை எல்லாம் படிப்பீங்க. இந்த பங்குகளினுடைய பரிமாற்றம் நடக்க வேண்டும். இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை என்பதை ஆம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நேரடியான தெளிவான விடை அங்க இல்லை. இது ஒரு மயக்கம் தருவதான கேள்வி. 18ஆம் கேள்வி. சரிதானே சார், சொல்லுங்க. இதுல இந்த தனியாருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் என்று சொல்லியிருக்கி. அப்ப அந்த குறிப்பிட்ட அளவு பங்குகள்ல ஒரு கட்டுப்பாடு அப்படியே நம்ம இருக்காதா? அது என்னென்றால் அந்த உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அவர்கள் மேல சொல்லப்பட்டிருக்க தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தானே இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று. ஆனால் அவர்களுக்கு பங்குகள்ல 10% மட்டும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு தானே. இங்க சொல்லலையே. என்னுடைய இந்த பார்த்துக் கொள்ளுங்க. பங்குகள்ல 10% தொழிலாளருக்கு என்று சொல்லி இருக்கு. பிறகு கீழே சொல்லப்படுகிற பங்குகளின் உரிமை சம்பந்தமாக இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இங்கு கட்டுப்பாடு என்பது வழங்கப்படுகின்ற பங்குகளின் எண்ணிக்கை அல்லது சதவீதம் தொடர்புடையதை குறிக்கவில்லை என்று நாங்கள் தீர்மானிக்கலாமா? விளங்குதா சபீப? அதுக்குதான் அவசரப்படுவேன் நான் சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு கொள்கையும் இல்லை. பிள்ளைகள் கேள்வியை கேட்கப்பட நான் சொல்றதை தாங்க கேட்கணும் என்று நீங்க இடையில குழப்பம் அடைகிறத விளங்கி கொண்டுதான் சொன்னேன். இப்ப பாருங்க, 10% என்று சொன்ன அதே நபர் திரும்ப இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று சொல்லுவது அந்த பங்குகளினுடைய எண்ணிக்கை அல்லது சதவீதம் தொடர்பானது அல்ல. அப்ப இது என்னவாக இருக்கும்? இந்த பகுதி கைமாற்றம் தொடர்பானதாகத்தான் இருக்கும். விற்பனை, அப்படி பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பானதாகத்தான் கட்டுப்பாடுகள் இல்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு மக்கள் மயமாக்கப்பட்ட கம்பெனி என்றால் 51% அரசாங்கத்திட்ட இருக்கும், ஆக குறைஞ்சது. அப்போ அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை என்று இங்க சொல்லுகிற போது இது சதவீதத்தை தொடர்புபடுத்தாதபடியாக இது கைமாற்றம் தொடர்புடையது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஃப்ரீயா கொடுக்குற பங்கையே இவர்கள் கைமாற்றலாம், விற்கலாம், கட்டுப்பாடு இல்லை என்ற காசுக்கு வாங்குறவருக்கு இன்னும் சுதந்திரம் சுயாதீனம் கூடத்தானே இருக்கும். தேங்க்யூமா அந்த கேள்வி கேட்டதுக்கு பிள்ளை. சரியா? இல்லைன்னா இந்த விடயத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு வந்திருக்காது சார். அதுல இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கே சார். அதுல அந்த சொல்லுங்க. அதுல அந்த அரசு நிறுவனங்களின் உரிமையை பரவலாக்கணும்னு சொன்னா எல்லாரும் பரிமாற்றினாதானே சார் பரவலாகும் அந்த உரிமை. மக்கள்கிட்ட போய் சேர வேணும் என்று சொல்லி, ஆனா மக்கள்கிட்ட கொடுக்கறது கண்டிஷனோடையும் கொடுக்கலாம் தானே. இங்க கேள்வி கண்டிஷன் இருக்கா இல்லையாங்கிறது நீங்க சொல்றது ஓகே. கண்டிஷன் இருக்கா இல்லையாண்டு நாங்கள் இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு அதுபோல மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கிறது என்பதையும் வைத்துக்கொண்டு உய்த்துணர்கிறோம். பொருத்தமாக அங்க சரியான விடையாக இருக்கக்கூடியது விதிக்கப்படுவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே? நான் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றது 23வது கேள்வி, இது உங்களை ஏமாற்றுகிற ஒரு கேள்வி, கடினமானது அல்ல. பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளதுன்னா அங்கே மேலே ஒரு இடத்துல இருக்குது.
கிராமப்புறங்களில் இருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது பங்குகள், உற்பத்திகள் அல்ல. நீங்கள் அவசரப்பட்டு உற்பத்திகள் என்பதற்கு ஆம் என்று சில பேர் விடையளித்திருப்பீர்கள். அதுல அது உங்களுடைய தவறு. கேள்வி கடினம் அல்ல. என்ன விளங்குதா? இங்க இல்லை என்பதுதான் சரியான விடை. சரியா? சார் 19வது கேள்வி இருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சார்? சார் அது வந்து அந்த அமைச்சுக்களிடம் கையளிப்புன்ற நேரம் எனக்கு அதுல கொஞ்சம் தெளிவில்லை சார். அமைச்சுக்களிடம் கையளிப்பதென்றா சகோதரி, அது அரசாங்கத்திடமே இருக்க வேணும் என்பதாக பொருள்பட்டு விடும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? அரசினுடைய நோக்கம் நிறுவன உரிமை சார் நிறுவன அமைச்சர்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதாகும். அங்க மேலே இருந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்க மக்கள் மயப்படுத்தல் என்கிற கோட்பாடு வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் அரச நிறுவனங்களினுடைய உரிமை பரவலாக்கப்பட வேண்டும். அந்த பரவலாக்குற விதம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். தொழிலாளர்களும் இலங்கை நபர்களாக இருக்கக்கூடிய தனியாருக்கும் அந்த பங்குகளை வழங்குவதுதான் அந்த வழிமுறை என்று. ஆகவே அமைச்சுக்களிடம் இருக்க வேண்டும் என்பது இதுல இருந்து கொஞ்சம் முரண்படுகிற மாதிரி இருக்குதல்லோ. அது அரசிடமே இருக்க வேண்டும், பொதுமக்களிடம் போகக்கூடாத மாதிரியான தோற்றத்தை தந்துவிடும் என்கிறதாலதான் நாங்கள் அந்த கேள்விக்கு இல்லை என்று விடையளிச்சோம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த உரைப்பகுதிக்கு போவோம். சில உரைப்பகுதிகள் இப்ப நீங்க இந்த பேப்பரை செய்கிற நேரத்துல நான் முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சில உரைப்பகுதிகள் மிகவும் இலகுவானவையாக இருக்கும், கடினமாக இருக்காது. சில வேளை இலகுவான உரைப்பகுதிக்குள்ள எப்படி கடினமான கேள்வி கேட்கிறது என்பதை நீங்கள் இங்கு கற்றுக்கொள்ள முடியும். இலகுவான உரைப்பகுதியை வச்சுக்கொண்டு எப்படி கடினமாக எல்லாம் கேள்வி கேட்கலாம் என்பதையும் பார்க்கலாம். மற்ற நீங்க விடையளிக்க என்ன செய்ய வேணும்? மிக இலகுவான உரைப்பகுதிகளை எடுத்து முதல்ல விடையளிக்க வேணும். அப்பதான் குறைந்த நேரத்துக்கு அதிக எண்ணிக்கையான வினாக்களுக்கு விடையளிக்கலாம். 100% வினாக்களுக்கு விடையளித்தல் என்பது மிகச் சிறப்பு. சில வேளைகள்ல அப்படி முடியாமல் போகலாம். அப்படி முடியாமல் போகிறதுன்றது விடை எழுதாம விடுறது அல்ல, உண்மையில் இதுதான் விடை என்று தீர்மானித்து எழுதாம விட வேண்டியவை. 50 கேள்விகள் தரப்பட்டால் 40-42 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக விடையை தீர்மானித்து எழுதுவீங்க. ஒரு 8 தொடக்கம் 10 கேள்விக்கு விடையெல்லாம் தீர்மானிக்க நேரமில்லை. கண்டவாட்டுக்கு சகட்டு மேனி துப்பாக்கி பிரயோகம் செய்பவர்கள் உண்டு. அந்த 10 கேள்விக்கும் ஆம் என்று விடையளிக்கிறது, அல்லது 10 கேள்விக்கும் இல்லை என்று விடையளிக்கிறது. நிச்சயமாக அந்த 10 கேள்வியும் அடுத்தடுத்து இருக்காது, இருக்கக்கூடாது. அப்ப இலகுவானவை, ஓரளவு கடினமானவை என்கிற வினாக்களை எல்லாம் செய்து போட்டு மிக கடினமாக இருப்பவற்றுக்கு கடைசி ஆயுதமாக சில பேர் அந்த வழிமுறையை பின்பற்றுபவர்கள் உண்டு. நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றில்லை. உங்களுக்கு 50 கேள்விக்கும் தெளிவாக விடையளிக்கக்கூடிய அளவுக்கு திறன்களை வளர்த்து கொள்ளுகிறது தான் பொருத்தமானது. இந்த பேப்பரை செய்யக்குள்ள அந்த பயிற்சி கொஞ்சம் நீங்க செய்து பார்த்திருந்தா நல்ல டைமை செட் பண்ணி போட்டு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த 56 கேள்வியையும் செய்ய முடியுதா என்று செய்து பார்த்தால் சரி. இந்த தடவை அந்த வாய்ப்பை தவற விட்டவர்கள் அடுத்த வினாத்தாளுக்கு கட்டாயமா செய்யுங்க. சரிதானே? யாரோ 22வது கேள்விக்கு விடை கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஆம் என்று போட்டிருந்தோம். சரி, அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினனும் ஆகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நான் நினைக்கிறேன் இது சமூக பொறுப்புடையவனாக இருந்தன என்று மாற்றிக்கொள்ளவும். ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதியுணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன.
இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டமாகி விட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த ஊடகங்கள் குறித்த நபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனி மனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். சரி, இது ஏன் நாங்கள் திரும்ப இன்னும் ஒரு தடவை வாசிப்போம்? வளமே அப்படித்தானே செய்கிறது. இதை மட்டுமே அப்படி புறக்கணித்து விடுவான் என்கிற அடிப்படையில் ஒரு தடவை அதையும் வாசிப்போம் திரும்ப. உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினருமாகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டம் ஆகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. குறித்த ஊடகங்கள் தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனிமனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். இந்த வினா எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிற இறுதியாக நடைபெற்ற பதிவாளர் சேவைக்குரிய வினாத்தாள். அதுல வந்த கேள்வி சரிதானே. இதுல பதிவாளர் சேவைக்கு நடைபெற்ற பரீட்சைகள்ல இறுதியாக எங்களுக்கு வெளியிடப்பட்ட வினாத்தாள்கள்ல பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த கேள்வி. இது தொடர்பான கூற்றுக்களை நாங்கள் மதம் 24வது கேள்வி. உலக நிகழ்ச்சிகளை மனிதன் அறிய வேண்டியதற்கான காரணமாக கட்டுரை ஆசிரியர் சுட்டுவது மனிதன் உலகில் உறுப்பினன் என்பதையே. அதுல சொல்லப்பட்ட என்ன, ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆகிய மனிதன் அறிவது அவசியமே. ஒவ்வொரு அங்கத்தினனும் என்பதனுடைய அர்த்தம் உலகில் அவர் அங்கத்தவராக இருக்கிறார். அப்ப உலகத்தில் என்ன நடக்குது என்பதை மனிதன் அறிகிறான், அவர் உலகின் அங்கத்தவராக இருக்கிறார். ஆம் என்பது சரியானபடி. அப்ப விடையளிக்க வேண்டிய முறை இல்லை என்பதை வெட்டவர். சமுதாய மாற்றங்களுக்கு அரச ஊடகங்கள் வழிகோலுகின்றன. இல்லை. ஆம், சரி. 2 பதில் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் அதை தவிர்க்கிறோம். சரி, இப்போதைக்கு விடையளிக்கிறதை தவிர்க்கிறோம். 2 விடைகள். இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகிறார். இல்லை. எல்லாருமே உடன்படுகிறதால நான் இல்லை என்ற விடைய
கொடுக்கிறேன். ஆம் என்பதை வெட்ட வேண்டும். நடுவுநிலை நீதி உணர்வு என்பன முன்னைய ஊடகங்களிலும் இருந்திராத பண்புகள். இல்லை. 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 முன்னைய ஊடகங்கள்ல இது இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? இல்லை சார். முன்னைய ஊடகங்கள்ல இருந்துச்சு. இருந்தது. சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று. ஆம். கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். ஆம். ஆம். கட்டுரை ஆசிரியர் இல்லை சார். இல்லை. சரி, வா. சரி. சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். அதுக்கு 2 வகையான விடைகள் இருக்கிறதால நான் இப்படியே வச்சுக்கொள்றேன். வன்முறை செய்திகளுக்கு முதன்மை இடம் தர வன்முறைகள் பெருகிவிட்டமே காரணம். இல்லை. இல்லை. சரி, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். என்ன ஓ, செய்தி ஒரு விற்பனை பண்டமா. ஆகிவிட்டது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதையும் சில வேளை இருக்கலாம். சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அல்ல, இன்று நிலைமை அவ்வாறு இல்லை, அதுல இருந்து கூட சில வேளையில இருக்கலாம். சரிதானே? ஆனால் மேலே சொல்லப்பட்டது வன்முறைகள் பெருகிவிட்டது என்கிறது பொருத்தமான விடை அல்ல. ஆகவே நாங்கள் இல்லை என்கிற விடைக்கு போகிறது பொருத்தம். சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு. ஆம். இங்க பாருங்க, கேள்வியை சுகமான விடயத்தை எப்படி கஷ்டமா கேள்வி கேட்கறது. சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்று சொல்லி இருந்தா என்ன விட? இல்லை. ஏற்கவில்லைன்னு சொன்னா ஆம், தவறுண்டா இல்லை. வார இவ்வளவும் இல்லை என்று வச்சுக்கொள்வோம். இந்த என்பது தவறு என்பது வரவில்லை. சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை. இல்லை. ஆம். இல்லை. 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 இல்ல சார், ஏற்றுக்கொண்டு பேஸ்புக் அது இதெல்லாம் ஊடகமா ஏற்கவில்லைன்னு சொல்றாரு. அவர் ஏற்கவில்லையா அந்த ஊடகத்தை? இப்ப என்னுடைய கேள்வி, சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கிறாரா இல்லை? ஏற்கிறாரா? இல்லைங்கிறவர்கள் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, மற்றாக்களை ஓ பண்ணுங்க. நிறைய பேர் இல்லை என்று சொல்றாங்க, அவர் ஏற்கவில்லை என்று சொல்லி சொல்றாங்க. முஜீப், கலீம் ஏற்றுக்கொள்றார்கள். அப்ப சரி, நான் இந்த கேள்விக்கும் இப்போதைக்கு விடையளிக்க. சரியா? 31 முகநூல் முதலியவை தீங்கான வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. ஆம். வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதுகிறாரா? இல்லை. என்ன கருதுகிறார். கருதுகிறாரா? மட்டும் தருவதாக கருதல். வரும். இதுக்கு ஆம்தான் வரும். ஆன்சர் ஆம். இல்லை என்படியா பார்ப்போம். என்ன சரி. அடுத்தது, சமூக வலைத்தளங்களாகிய முகநூல் முதலியவற்றின் முதன்மையான தீங்கென ஆசிரியர் குறிப்பது எல்லோரும் அதை பயன்படுத்துவதாகும். சரி, பார்ப்போம். கட்டுரை ஆசிரியர் இப்பந்தியின் மூலம் ஊடகங்களின் வளர்ச்சி நிலையை படம் பிடித்துள்ளார். இல்லை. வளர்ச்சியை பத்தி சொல்லுது. சரி, அப்ப நான் ஊடக தர்மம் சரி கதைப்போம். சரி, நான் அதுக்கு பதில் சரிதானே. உலக நிகழ்ச்சிகளை மனிதன் அறிய வேண்டியதற்கான காரணமாக கட்டுரை ஆசிரியர் சுட்டுவது மனிதன் உலகின் உறுப்பினன் என்பதை அது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன்? அதில் சொல்லப்பட்டிருக்குது, உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினருமாகிய மனிதன் அறிவது அவசியம். அதனால அந்த பகுதியை வச்சுக்கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி இங்க ஒரு ஒழுங்குறதான் கேட்டிருக்காங்க. முதலாவதுக்கு ஆம் என்று சொல்லி விடையளிச்சிருக்குது, அது சரி. அடுத்தது, சமுதாய மாற்றங்களுக்கு அரச ஊடகங்கள் வழிகோலுகின்றன என்று சொல்லியிருக்கிறார். இங்க சமுதாய மாற்றங்களுக்கு வழிகோலுவது எது என்று சொல்லி கேட்டிருக்குது?
ஊடகங்கள் ஊடகங்கள் எந்த ஊடகங்கள்? அரச தனியார் எல்லாம் வரும் அரசு, தனியார் எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் பிறர் சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள். கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமா கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள். இங்க அரச ஊடகம் என்று சொல்லி இருக்குதா? இல்ல. சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும். ஆகவே பொதுவாக ஊடகங்கள் என்று சொல்லப்பட்டது. சாரி, பொதுவாக ஊடகங்கள் என்று சொல்லப்பட்டது சார். திரும்ப சொல்லுங்கம்மா. பொதுவாக ஊடகங்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. அரசு என்று அரச சொல்லப்பட்டது. ஊடகங்கள் என்பது சொல்லப்பட்டில்லை. ஆகவே நாங்கள் இல்லை என்ற விடையை வழங்கலாம். என்ன இல்லை என்பது சரி, ஆம் என்பதை வெற்றி. இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகிறார். அது எல்லாருமே இல்லை என்று ஏற்றுக்கொண்டு அவர் உடன்பட இல்லை. என்ன ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. அது எப்படி சமூக பொறுப்புடையனவாக இருந்தன என்று சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தி போட்டு அதுக்கு பிறகு இன்று நிலைமை அவ்வாறு இல்லை என்று சொல்லுகிறேன். சரிதானே? இடையில இருக்கக்கூடிய விடயம் என்ன? எவ்வாறு அந்த காலத்துல ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன என்பதை விளங்கப்படுத்துகிறார். இங்க தொடங்கி ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன, இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. இவ்வளவு பகுதியும் நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன, நடுவுநிலை காழ்ப்புணர்வு இன்மை என காணப்பட்டன என்று சொல்லுகிறது. ஒரு காலத்தில் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன என்பதை பற்றிய ஒரு விவரித்தல். முன்னர் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன, இப்போது அவை இல்லை, இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சரிதானே? இன்று நிலைமை அவ்வாறு இல்லை என்று சொல்லுவதனுடைய விளக்கமாக இதுக்கு கீழே எழுதுகிறேன். ஒரு காலத்தில் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன என்று சொல்லி சொல்றதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க. இதை வாசிக்கிற போது இவ்வளவு தூரம் நீங்க ரசனையோட வாசித்தீங்களோ எனக்கு தெரியல. சரிதானே? ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன என்று சொல்லுகிறதுக்கு ஒரு விளக்கம். அதை நான் கோடு போட்டு காட்டியிருக்கிறேன். அது ஒரு பகுதி. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை என்பதை சொல்லி விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு விடை. இவ்வளவும் இல்லை. இன்று நிலைமை அப்படி இல்லை. நிலைமை என்ன? சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அல்ல, செய்தி ஒரு விற்பனை பண்டம் ஆகிவிட்டது. அப்ப இன்று நிலைமை சரியில்லாம இருக்கிறதால இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். எது காரணம்? சமூக நல ஆரோக்கியம் கருத்தில் கொள்ளப்படாமையும் செய்தி விற்பனை விட்டதும். சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த முகநூல், தனிமனித இணைய பக்கங்களை உரையாசிரியர் ஊடகங்களாக ஏற்றுக்கொள்றாரா இல்லையா? என்ன காரணம்? அவர் கொடுக்கிற ரசனல் என்ன? அந்த செய்திகளை கடத்துறது அதுக்கு அவர் கொடுக்கிற நியாயத்தல் செய்திகளை கடத்துவதனாலே அவை ஊடகங்கள்லாம். சரிதானே? செய்திகளை கடத்துது தானே, ஆகவே அவையும் ஊடகங்கள். ஆனால் இந்த ஊடகங்கள்ல நல்லது கெட்டது ரெண்டையும் சொல்லுகிறார். இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்றது. அதாவது அதை யார் வச்சிருக்கிறாரோ அவருடைய விடயங்களை தருது.
தருகின்ற போதிலும் தருகுது இருந்தாலும் என்று சொல்லிட்டு தனி மனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றலாம் என நிலை காணப்படுகிறது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயம். அப்ப இதுல நல்ல விடயங்களையும் தருவது, தீங்கும் இருக்குது. இதுல தனி மனிதனை பயன்படுத்துகிற சமூக ஊடகங்கள்ல. சரியா? யாரும் ஒருத்தர் டவுட் கேட்டீங்க, சொல்லுங்க. சார் இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனன்றதுக்கு இன்றைய ஊடகங்களுக்கு சமூக பொறுப்பு காணப்படுகின்றன என்று ஒரு அர்த்தம் எடுக்கிறாங்க அந்த கேள்வி. விளங்கலையா? 26வது சார், இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன இருக்கு சார். அதுக்கு சார் இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்பு காணப்படுகின்றன என்ற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். அதான் அர்த்தம், சமூக பொறுப்பு உள்ளவை. இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற சமூக பொறுப்பு உள்ளவை என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகிறார். ஆசிரியர். ஓம் சார். ஆனா அது இருக்கு சார், ஆனா அதை செய்யலேண்டு தானே சார் சொல்றேன். அப்படியா சொல்றார்? இன்றைய நிலைமை அவ்வாறு இல்லை என்று சொல்றார். உடன்படுகிறார் சகோதரம். என்ன சொன்னவர்? ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையவனாக இருந்தன. அதுக்கு பிறகு இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. இதன் மூலமாக என்ன கருத்து சொல்றார் அவர்? இப்ப அப்படி இல்லை, சமூக பொறுப்பு இல்லைங்காரு. சமூக பொறுப்பு இல்லை, ஊடகங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியருடைய கருத்து. சரிதானே? இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகிறாரா? இல்லை இல்லை. உடன்படவில்லை. சரி, அடுத்தது சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். அவருடைய கவலையே அதுதான். இந்த உரைப்பகுதியினுடைய கவலையே அதுதான். என்ன இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான கவலையே அல்ல கரிசனையே அதுதான். வன்முறை செய்திகளுக்கு முதன்மை இடம் தர வன்முறைகள் பெருகிவிட்டமே காரணம். இல்லை, அங்க இல்லை. வேற காரணம் சொல்லி இருக்கு. வன்முறை பெருகிவிட்டதை பற்றி அங்க சொல்ல என்ன. சரி, சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு. இப்ப பாருங்க, ஏற்கவில்லை என்று சொல்லி இருந்தா நாங்க இல்லை என்று விட அளிச்சோம். ஏன் அவர் ஏற்கிறது? சரிதான். பின்னுக்கு இருக்கிற பகுதி விட்டு இருந்தால் இது போடாமல் சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்றால் நாங்கள் அவர் ஏற்கிறார், ஆகவே இல்லை என்று விட அளிச்சிருக்கோம். ஏற்கவில்லை என்பது தவறு. இப்போது ஆம் என்று விட அளிக்க வேண்டும். சுகமான விடயத்தை சிக்கலாக கேள்வி அமைக்கலாம். விளங்குதான விளையாட்டு? சரி, முகநூல் முதலியவை தீங்கான வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. தனிநபரின் பண்பு சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற என்று சொல்லியும் சொல்லுகிறார். ஆகவே மட்டும் தருவதாக என்று சொல்வதால நாங்கள் என்ன வசைபாடுதலை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. அடுத்தது, சமூக வலைத்தளங்களாகிய முகநூல் முதலியவற்றின் முதன்மையான தீங்கென ஆசிரியர் குறிப்பது எல்லோரும் அதை பயன்படுத்துவதே ஆகும். இல்லை சார். எல்லோரும் பயன்படுத்துவதை சொல்றீங்க. அவர் முதன்மையான தீங்கு என்ன சொல்றார்? தனி மனித வசைபாடுதல்கள். என்ன சார், அப்ப நான் எப்படி யோசிச்சேன்னா சார், அத எல்லாரும் ஒவ்வொரு ஆக்களும் எல்லாரும் பயன்படுத்துறதால என்ன சார் அப்படி போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. அப்ப அப்படி எடுக்கலாம் தானே என்று யோசிச்சேன். இல்ல, அது சரி, நீங்க பேசுறது சரி. ஆனால் இவர் ஒரே ஆசிரியர் சொல்லி என்ன சொல்றார் என்றால், இங்க யாரும் எவரை பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் என்ற நிலை காண.
அப்ப யாரும் அதுக்குள்ள எல்லாரும் வர மாட்டாங்களா சார்? அதான் சொல்லுகிறேன், உங்களோட பக்கம் தான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது, சரிதானே? அந்த நிலை, அதை ஆரம் ஆரை பற்றியும் என்னவும் எழுதலாம் என்ற நிலை, அதனுடைய வடிவம் என்ன? தனி மனித வசைபாடுகள். தனி மனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து இருக்கிறது என்கிற விடயத்தை விவரிக்கிற போதுதான் எல்லாரும் எல்லாத்தையும் எழுதலாம், ஆரம் எதையும் எழுதலாம் என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமையின் காரணமாக காணப்படக்கூடிய பண்பு என்ன? இது இந்த தீங்கு என்ன? எல்லாரும் பயன்படுத்துவது தீங்கா, அல்லது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதனால வசைபாடுவது தீங்கா? வசைபாடுறதுதான் தீங்கு. வசைபாடுதல் தீங்கு. அந்த வசைபாடுறதுக்கு வசதியாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஊடுருவி பார்த்தால் இங்க எல்லாரும் பயன்படுத்துறது ஒரு பிள்ளை என்றவர் சொல்லையில, ஆனால் வசைபாடுதலுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வசைபாடுவதுதான் தீங்கு என்று கருதி கொள்ளும். ஆனா சார், இப்ப அரச ஊடகம் அது ஒரு அந்த அவன் குறிப்பிட்டாக்கள் தான் அதை பயன்படுத்தலாம். இப்ப இது சும்மா தனிநபர் ஊடகம்ங்கிறதால எல்லாரும் பயன்படுத்தலாம், அப்படி ஒரு கருத்து எடுக்கல. நான் சொல்லுகிறது தீங்க நான் ஏற்றுக்கொள்ளும். அதாவது பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அங்க நிகழ்வது வசைபாடுதல். அப்ப முதன்மை தீங்கு என்று சொன்னா என்ன கருத்து? எல்லாரும் பயன்படுத்துறது தீங்கா, அல்லது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வசைபாடுவது முதன்மையான தீங்கா? இப்ப முதன்மை என்ற ஒரு வேர்ட் இல்லாட்டி நாம என்ன செய்யலாம்? அப்படி கேள்வி செட் பண்ண கூடாதம்மா. அது போலதான் முதன்மை என்று சொன்னா சார், வசைபாடுறதுக்கே இதுக்கு வார மாதிரி இருக்குது சார். சொல்லியப்பா, முதன்மைன்னு சொல்ற வேர்ட் வந்ததால சார் இந்த இது பேஸ்புக் இதுல யூஸ் பண்றது வசைபாடுறதுக்கு மட்டும்தான் என்று சொல்ற மாதிரி வருது. இல்ல அவர் முதன்மையான பயன் இல்ல, முதன்மையான தீங்கு என்று சொல்றார். அதாவது இந்த முகநூல் முதலியவற்றில இருக்கக்கூடிய தீமைகளில மிக முக்கியமான தீமை, பல தீமைகள் அங்க இருக்குது, அதுல மிக முக்கியமான தீமை என்று உரையாசிரியர் எதை கருதுகிறார்? தனி மனித இழிவு வசைபாடுகளாக சீரழிஞ்சு போயிருக்கிறது. அவர் சொல்லுகிற பிரதானமான விடயமே அதுதான். என்ன சரி, கட்டுரை ஆசிரியர் இப்பந்தியின் மூலம் ஊடகங்களின் வளர்ச்சி நிலையை படம் பிடித்துள்ளார். இல்லை. ஆம் சார். ஆம். ஆம், அப்படியா? இல்லை. அவர் சார் அக்காலத்துல உள்ள ஊடகங்களை பத்தியும் மேல பந்தியில சொல்றாரு தானே சார். அதுக்கு பிறகு கடைசியில பந்தி முடியிற நேரம் இப்ப நவீனத்துல எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஓ இல்ல, நான் கேட்கிறது வளர்ச்சி என்பது சரியா? இல்ல இல்ல இல்ல, உண்மையில வளர்ச்சியை விட சார் வழி தவறி போகுதுன்றதான் சொல்றேன். ஊடகத்துறையில் மாற்றத்தை பேசுகிறார் அல்லது மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையை காட்டுகிறார் என்றால் சரி. வளர்ச்சி என்றால் அது அந்த வார்த்தை இங்க பொருந்தாது என்றால் ஒரு காலத்துல ஊடகங்கள் இப்படி எல்லாம் இருந்தது, இன்றைக்கு அது இல்லை. அதை விட போதாததுக்கு இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் வசப்பாடுறது தான் முக்கியமானது நடக்குது. அங்கே ஆக்களை பற்றி தன்னை பற்றி தானே புழுகினாலும் மற்ற ஆக்களை பற்றி அதுதான் பிரதான தீங்காக இருக்கு என்று சொல்லி இந்த ஊடகங்களினுடைய ஒரு வழித்தடம், ஒரு தடம் மாறி போன நிலைமை அல்லது ஊடகத்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய விரும்பத்தகாத மாற்றம், இங்க மாற்றத்தை படம் பிடித்து காட்டுகிறார் என்று சொல்லியிருந்தா நாங்கள் ஆம் என்று சொல்லலாம். வளர்ச்சி என்கிறது ஒரு நல்ல விளைவு என்று எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு ஆள் முந்தி சாதாரணமா அங்கே ஊருக்குள்ள சிகரெட் பிடிச்சு கொண்டு தெரிஞ்சவர், பீடி அடிச்சு கொண்டு தெரிஞ்சவர், இப்போ நல்லா ட்ரக்ஸ் பாவிக்கிறார் என்று சொன்னா வளர்ச்சி என்று சொல்லலாமா? அப்படி இல்லைதானே. தீமைகள் பெருகிவிட்டது என்பதை வளர்ச்சி என்ற வார்த்தையாலே அடையாளப்படுத்த முடியாது என்பதால் இங்கு இல்லை என்பதை விடையாக கொடுப்போம். சரியா? சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம். கடந்த செயலமர்வுகளையும் இடைவேளை விடுகின்றன. குறைந்த இறை பற்றாக்குறை மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும்
நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு, குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. வங்கி தொழில் முறையிலிருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூல வளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கின்றது. எதிர்காலத்தில் மூலதன செலவுகளிலிருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அமைய செலவாக விளங்குகின்றது. நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது பொதுவாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கிற்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதால் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. இது கொஞ்சம் பழைய உரைப்பகுதி தான், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பகுதி. ஆனால் இதனுடைய உள்ளீடு கருதி தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இந்த உள்ளீட்டினுடைய முக்கியத்துவம், இது ஒரு விடயங்களை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவுக்கு பெறுமதியானது என்பதற்காக நாங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம். சரி, இப்போ திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். குறைந்த இறை பற்றாக்குறை மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அரச இறை திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூலவளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கின்றது. எதிர்காலத்தில் மூலதன செலவுகளிலிருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிக பெரிய அமைய செலவாக விளங்குகின்றது. நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள்
அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது பொதுவாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்குக்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதால் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. இப்போ 2016 ஆண்டிலேயே உண்மையில 2020 ஆண்டு அல்லது 2021 ஆண்டுல நிகழப்போகிற விடயத்தை எதிர்வு கூறியிருக்கிறாங்க. சரிதானே? நாங்கள் சில கமலஹாசன் படம் பார்த்துட்டு அவர் 10 வருஷத்துக்கு முந்தைய சொன்னவர் எங்களுக்கு விளங்கையில்னு சொல்ற மாதிரி மத்திய வங்கி அறிக்கையும் கிட்டத்தட்ட கமலஹாசன் படம் மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. அதை வாசிக்கிற போது அவர் அப்பவே சொல்லி இருக்கிறாரு என்று இப்பதான் எங்களுக்கு விளங்கும். சரி, இதுக்குள்ள நான் உங்களை ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது, ஆம் இல்லை என்ன என்கிற கேள்விகளுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. 34 இருந்து 46 வரைக்கும் 13 கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த உரைப்பகுதியை விளங்கி கொண்டால் 13 கேள்வி என்றால் 26 புள்ளி. சில வேளைகளில் இப்படி கேள்விகள் கேட்பது உண்டு. குறிப்பாக இந்த திட்டமிடல் சேவைக்கு நடந்த பரீட்சையில எல்லா உரைப்பகுதியுமே இது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 2017 ஆண்டு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2017 ஆண்டு நடந்த பரீட்சையில அது ஒரு பெரிய பாய் மாதிரி 50 கேள்விதான், ஆனால் பெரிய பாய் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு பந்தியும் 10 கேள்விகள் 8 கேள்விகள் 11 கேள்விகள் போன்றவற்றை கொண்டிருக்கு. இதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு 10 கேள்வி வந்து அதுல 8 கேள்விக்கு ஆம் என்று விடை வந்துடுது என்றால் எங்களுக்கு குழப்பமா போயிடும். ஏன்னா தொடர்ச்சியாக ஆம் என்று விட வருது. பெரும்பாலும் ஆம் என்று வருவதை விட இல்லை என்று விட வந்தது என்றால் 10 கேள்வி தந்திருக்கிறாங்க, 8 கேள்விக்கு இல்லை என்று விட வருது என்றால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரியாக விடைய போட்டுட்டு திரும்ப என்ன செய்யறது, அதுல 2 திருத்தி ஆம் என்று போட்டு வீணா போகுது. சரிதானே? முதல்ல உங்களின் மீது நம்பிக்கை இருக்க வேணும். உங்களோட விட சரி என்ன, பிறகு நீங்க எதை பற்றியும் யோசிக்க கூடாது. உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி ஒரு பந்தியில 7 கேள்வி கேட்டிருக்கு, 7 கேள்விக்குமே இல்லை என்றுதான் விட வருது என்றால் அதுதான் நீங்க திருத்தி கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு சரி என்று பட்டால் அந்த விடையை போடக்கூடாது. சரி, இங்க நான் இந்த விடைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு முன்னால கேள்விகள் இருக்கட்டும். இந்த உரைப்பகுதியை வேறு விதமான வகையில ஒரு பகுப்பாய்வு ஒன்று செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பகுதியான சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறார்கள். உங்களோட மெக்க ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் பெயர் சொல்லுகிறவர்கள் மட்டும் பதில் சொல்லுங்க. ஒருவர் பதில் சொல்லுகிற போது ஏனையவர்கள் குறுக்கறுக்க வேண்டும். சரிதானே? அது பொருத்தமான ஒன்று அல்ல. அப்படி குறுக்கறுத்தாலும் நான் அவங்களோட மெக்க நிப்பாட்டிடுவேன், வேற வழி இல்லை. ரெக்கார்டிங்கில் வச்சுக்கொண்டு அவங்கள பெயர் சொல்லி பேசி கொண்டிருக்கிறாரு தானே, அதனால நிப்பாட்டிடுவேன். இப்போ உங்களோட மெக்க எல்லாரும் ஒன்னிலேயே வச்சிருக்க வேணாம், ஓ பண்ணுங்க. சரியா? நான் ஒவ்வொருவரா நிப்பாட்டி கொண்டு வர இன்னொருவராக ஒன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க. இப்போ ஒன் பண்ண வேண்டும், ஓஃபிலேயே வச்சு கொடுங்க. சரி, இப்ப இங்க இறைத்திரட்சி வழிமுறைகளினால் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற எத்தனை விதமான நன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. இறைத்திரட்சி வழிமுறைகள் மூலமாக, இறைத்திரட்சி வழிமுறைகளை தொடர்வது அல்லது நடைமுறைக்கிடுவதன் மூலமாக, இறைத்திரட்சி வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற எத்தனை நன்மைகள் அல்லது எவ்விதமான நன்மைகள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் பதில் சொல்ல போகிறது?
ஹில்மி ரொம்ப காலத்துக்கு பிறகு பேசுங்க. கொஞ்சம் ரொம்ப வணக்கம் சார். வணக்கம்பா. ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் அனுமதிச்சிருக்கிறேன். அப்படித்தானே பல தடவை வருவாரு. ஹில்மி கொஞ்சம் இருங்கன்னு நான் சொல்லிடுவேன். பரவாயில்ல, இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. இறைத்திரட்சி வழிமுறைகளினால் அடைய எதிர்பார்க்கப்படும் பெறுபேறுகள் அது. 2 பெறுவீர்கள் சார். ஒன்று குறைந்த இறை பற்றாக்குறை, மற்றது விலை உறுதிப்பாடு. விலை உறுதிப்பாடு, குறைந்த இறை பற்றாக்குறை, இரண்டாவது விலை உறுதிப்பாடு. வெறும் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ ஆமாம் சார். அதோட சார் நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துறது, அடுத்தது குறைவான பணவீக்கத்தை நோக்கி செல்றது. நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி, அடுத்து குறைந்த பணவீக்கம். பணவீக்கம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை குறைந்த மட்டத்தில் வச்சிருக்கிறது என்று சொல்றாங்க. ஸோ இந்த விடயத்தை நாங்கள் இந்த சொற்றொடர்களை புரிந்து கொள்ள தங்கி இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்வோம். இந்த துறை சார்ந்து ஒரு ஆரம்ப அறிமுகமும் இல்லாத நபர்கள் இருக்கலாம். குறிப்பாக கணித விஞ்ஞான துறைகளில் கல்வி கற்றவர்கள், அதுபோல கலைத்துறைகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருளியல், புவியியல் போன்ற பாடங்கள் தவிர்ந்த ஏனைய சமூக விஞ்ஞானங்களை கற்றவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் உண்மையில் கடினமானவையாக இருக்கும். ஆனால் இது போன்ற உரைப்பகுதிகளை அவர்கள் பரீட்சைகளுக்கு தருகிறார்கள். அதனோடு சம்பந்தமே இல்லாத பரீட்சைகளுக்கு தருகிறார்கள். குறிப்பாக சேவை டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்படி பந்தியை போட்டாங்க. சேவை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருகிற எல்லாருமே மேத்ஸ் படித்தவன் தான் வருவான். அவன் இதில் வாசித்தா எதுவுமே விளங்காது. இப்படியான உரைப்பகுதிகளை தருகிறார்கள். இப்போ நீங்கள் இது எங்களுக்கு வருமா என்று சொல்லி யோசிக்க தேவையில்லை. எவருக்கும் வரலாம், வரும் அல்ல வரலாம். அப்போ கவனிங்க, அரச இறைத்திரட்சி நோக்கிய வழிமுறைகள் என்பதனுடைய பொருள் என்ன என்று முதல்ல பார்ப்போம். சரிதானே? அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகள் என்பது அரசாங்க வருமானத்தை திரட்டுறதுக்கான நடவடிக்கை. அரசாங்க வருமானத்தை அதிகரிப்பதற்காக அல்லது அரசாங்க வருமானத்தை திரட்டுவதற்கான வழிமுறைகள், நடவடிக்கைகள். என்னென்ன விதமா அரசாங்க வருமானத்தை திரட்டலாம்? அரசாங்கம் வருமானம் உழைக்கின்ற வழிமுறைகளை தொடர வேணும் என்று ஒரு சொல்றார். தொடர்வது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கு இடுவது. தொடர்வது என்றால் கருத்து இப்ப செய்து கொண்டிருக்கிறத தொடர்ச்சியாக செய்கிறது. இரண்டாவது, விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கு இடுவது என்றால் வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்றால் புதுசாகவும் கொஞ்சத்தை போட போறேன். அரச வருமானத்தை திரட்டுவதற்கான இறைத்திரட்சி வழிமுறைகளை இங்க மறைமுகமா 2 வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடக்கி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று, இறைத்திரட்சி வழிமுறைகளை தொடர்வது. தொடர்வது என்றா பொருள் விளங்க வேணும். இப்பவும் அது இருக்குது, அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த போகிறோம். 2வது, விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கு இடுவது. இப்போ ஸ்பீடா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்றால் புதுசாகவும் வரியற வீட்டுக்கான வழிமுறைகளை ஏதோ செய்ய போறாங்க. அப்ப இதன் மூலமாக அவர் சொல்லுகிறது குறைந்த இறை பற்றாக்குறை. அவர் அடைய எதிர்பார்க்கிற விளைவுகள் ஒன்று, குறைந்த இறை பற்றாக்குறை. குறைந்த இறை பற்றாக்குறை என்ற சகோதரங்கள், அங்க அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறையை இல்லாம பண்ணுவது அல்ல, நிதி பற்றாக்குறையின் அளவை குறைக்கிறது. அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறையின் அளவை குறைக்கிறது. அரசாங்கத்துக்கு காசு தட்டுப்பாடு இருக்கும், ஆனா காசு தட்டுப்பாடு தொகையை குறைக்கிறது. பெரிய தொகையிலிருந்து சிறிய தொகையாக மாற்றுவது குறைந்த இறை பற்றாக்குறை. அதே போல விலை உறுதிப்பாடு. விலை உறுதிப்பாடு என்பது பொருட்களினுடைய சேவைகளினுடைய விலை தொடர்ச்சியாக வேகமாக அதிகரித்து கொண்டு போய் மக்கள் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு விலை நிலையாக இருக்கிற விலை உறுதிப்பாடு. இவற்றை பேணுவதற்கு இறைத்திரட்சி நோக்கிய வழிமுறைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு நிலைவேறான பொருளாதார வளர்ச்சி, நீடித்த உயர்ந்த
பொருளாதார வளர்ச்சி. நீடித்த என்றால் தொடர்ச்சியா இருக்கும், உயர்ந்த என்றால் அந்த வளர்ச்சியினுடைய பெறுமதி அளவு பெருசா இருக்கும். அப்போ நிலைவேறான என்ன பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த குறைந்த பணவீக்கத்தை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கு அதனுடைய கருத்து பணவீக்கத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க, உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் குறைந்த பணவீக்க நிலைமையை பேணுவதற்கும் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிட வேணும். ஆகவே இறைத்திரட்சி நடவடிக்கைகளை தொடருதல், புதியவற்றை நடைமுறைப்படுத்துதல் என்கிற 2 படிமுறைகளுக்கூடாக இறைத்திரட்சியை அதிகரிக்க அரசாங்கம் முயற்சி செய்தால் அரச வருமானத்தை கூட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேணும். இதன் மூலமா அரசாங்கத்துக்கான பணத்தட்டுப்பாட்டை குறைக்கலாம், விலை உறுதியாக இருக்கும், பொருளாதாரம் உறுதியாகவும் பெரிய அளவிலும் வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். அப்ப இங்கு கவனம் செலுத்துவது என்ன விடயத்தின் மீது கவனம் செலுத்துவது என்று சொல்லியிருக்கு, இறைமுறைமையின் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவது. இந்த டேக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள அல்லது டேக்ஸ் மெக்கானிசத்துக்குள்ள, சிஸ்டம் தான் சரி, டேக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள குறைபாடுகள் இருக்குது. அப்ப இதுல கவனம் செலுத்தி நடுத்தர கால இறைத்திரட்சி தேவை. நடுத்தர காலம் என்றால் அடுத்த 5-10 வருஷ கால பகுதிக்குள்ள இந்த அரச வருமானத்தை மேலுயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, அடுத்த ஒரு கேள்வி உண்டு நான் பிள்ளைகள்கிட்ட. யார் சரி பதில் சொல்றதுக்கு தயாராயிருந்தா அப்போது அக்கவுண்ட் பண்ணுங்க. அரசிறை சேகரிப்பு குறைவடைவதனால் ஏற்படக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும் விளைவுகள் என உரையாசிரியர் இவற்றை சுட்டி காட்டுகிறார். அரசிறை திரட்சி செயற்பாடுகள் பலவீனம் அடைவது. சரி, இன்னொரு விதமாக சொல்லுவோமே, அரசிறை திரட்சி குறைவடைவதனால் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழத்தக்க நிகழ்வுகள் உரையாசிரியர் அடையாளப்படுத்துகிறார். அந்த நிகழ்வுகள் தொடர்பாக எனக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு மதுராங்கன் தயாராக இருக்கிறார். மதுராங்கன் கேட்போம், என்னென்னு சொல்லுங்க. ஆமாம் சார், அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவீனம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகின்றது. ஓகே, இதுல எது முதல் நடக்குதுன்னு சொல்றீங்க? அரசின் கடன்பாடு தேவையை அதிகரிக்கும், அதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகின்றது. அரசின் கடன்பாட்டு தேவையை அதிகரிக்கிறது என்ன காரணி? இது சார், அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சியும் அதிகரித்த செலவினங்கள். அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பவற்றுக்கு இடையிலே இந்த வகையான தொடர்பு இருக்குது. அரசு செலவீனம் அதிகரிக்கல சார், இது கடனும் அதிகரிக்கும் சார். செலவு அதிகரித்து கடன். சரி, அப்போ நான் கேட்கிறது, இந்த அரசிறை சேகரிப்பினுடைய வீழ்ச்சிக்கும் அதிகரித்த செலவினத்துக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கு சார்? அரசிறை என்றது ஒரு அரசுக்கான வருமானம் சார். அது என்ன, அது வீழ்ச்சி அடைந்த அரசுக்கான வருமானம் குறையல சார். இது அந்த இது மதுராங்கன் இது யோசிக்கிறாரு. ஓகே, ஃபாத்திமா அவருக்கு உதவ போறீங்களா? சார், சொல்லுங்க. அரசியலை சேகரிப்பு வீழ்ச்சிக்கு அதிகரித்த செலவு நேர்கணிய தொடர்பு பார்ப்போமே. சியா அப்துல்லா பேசுங்க.
சாரி, ஹம்சியா. அவங்களோட பேர் முழுசா நான் வாசிக்கலாம் போயிட்டு. ஹம்சியா பேசுங்க, என்னவாம்? காரணகாரிய தொடர்பு சார். காரணகாரிய தொடர்பு. ஓகே, ஹில்மி. ஆமாம் சார், இது எதிர்க்கணிய காரணகாரிய தொடர்பு உண்டு சார். காரணகாரிய தொடர்பு. கிரேட். பாப்போம், வேற யாரும்? ஹம்சியா சொல்லிட்டாங்க, அவங்க ஒண்ணுல இருக்கிறாங்க. சந்திரகுமார், ஓகே பேசுங்க சந்திரகுமார். சார், அரசியலை வருமானம் 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டா சார், அந்த வருஷத்துக்கான செலவு 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டா மாற்றம் இல்லை. அரசியலை குறைஞ்சிச்சுன்னா சார், 8 ரூபான்னு குறைஞ்சிச்சுன்னா செலவு அதே நிலைமையில இருக்கிற நேரம் அதுல ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அதை தான் சுட்டி காட்டுறதா நினைக்கிறேன் சார். ஓகே, ஹலீம் எதை பேசுவாங்க? அரச சேகரிப்பு குறைஞ்ச செலவினம் கூடும் தானே சார், அப்ப தலைமையில் ஏற்படும். சரி, பார்ப்போம். கவனிங்க, இங்க அரசரை சேகரிப்பு என்கிறது அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுகிற வருமானம் அல்லது அரசாங்கம் திரட்டுகிற வருமானம். அடுத்தது அதிகரித்த செலவினம் என்று சொல்லுகிறது, அரசாங்கத்தினுடைய செலவுகள் அதிகரித்து கொண்டு போகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில நேரடியான தொடர்புங்கிறது இல்லை. இந்த ரெண்டும் சேர்ந்து ஏற்படுத்துகிற விளைவுகள் மாறலாம். இந்த ரெண்டுலையும் ஏற்படுகிற சேஞ்சஸுக்கு ஏற்றபடி இந்த விளைவுகள் மாறலாம். உதாரணத்துக்கு அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைய செலவினம் அதிகரிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அரசினுடைய பற்றாக்குறை என்பது அதிகரிக்கலாம். ஆனால் இவை ஒன்றின் மீது ஒன்றடியாக நேரடியான தாக்கத்தை கொண்டிருக்கிற விடயங்கள் அல்ல. சரிதானே? ஒன்று அரசாங்கத்தின் வருமானம், இரண்டாவது செலவினம். வருமானம் செலவினத்தை தீர்மானிக்கிறது இல்லை. செலவினம் தவிர்க்க முடியாது. அரசாங்க உத்தியோகத்திற்கு சம்பளம் கொடுக்கறதும் பென்ஷன் கொடுக்கறதும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதும் என்கிற அரசாங்கத்தினுடைய செலவுகளை அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைகிறது என்பதற்காக தவிர்க்க முடியாது. அதுபோல அரசாங்கத்தினுடைய வருமானம் இந்த செலவினத்தினால தீர்மானிக்கப்படாது. இங்க சொல்லுகிறார், அதிகரித்த செலவினத்தை ஈடு செய்கிற வகையில அரசரை சேகரிப்பை நாங்கள் அதிகரிக்க வேணும் என்பதுதான் மேலே நாங்கள் பேசிக்கொண்டு வந்த விடயம். ஆனால் இந்த ரெண்டும் சமகாலத்தில் நிகழும் போது ரெண்டு பாதிப்பு, அதாவது அரசாங்கத்தின் பற்றாக்குறையை அதிகரிக்கக்கூடிய ரெண்டு காரணிகள் இருக்கு. வருமானம் மாற இல்லை, அரசாங்கத்தின் வருமானம் மாற இல்லை, செலவு கூடுது. இப்போ பற்றாக்குறை என்ன செய்யும்? அரசாங்கத்தின் வருமானம் மாற இல்லை, பிள்ளைகள், செலவு கூடுது, பற்றாக்குறை என்ன செய்யும் கம்சியா? அதிகரிக்கும் சார். மறுவளமாக செலவு மாற இல்லை, அரசரை சேகரிப்பு குறைவடையுது. அப்போது என்ன நடக்கும்? பற்றாக்குறை அதிகரிக்கும். செலவு மாறையில வருமானம் குறையுதுண்டா பற்றாக்குறை அதிகரிக்கும். இங்க பாருங்க, ரெண்டு எதிர்க்கணிய நகர்வுகளும் நிகழுது. அரசின் சேகரிப்பும் குறையுது, செலவும் கூடுது. அப்ப இடைவெளிக்கு பெரிய ஒரு பாதிப்பல்லோ வரும். விளங்குதா சொல்றது? இந்த பகுதி பிள்ளைகளுக்கு விளங்குதாடா சொல்றது? அரசரை சேகரிப்பும் வருமானமும் என்கிறது பிள்ளைகள் பற்றாக்குறையை தீர்மானிக்கிற ரெண்டு காரணி. சேமிப்பு அப்படியே வருகுது. வருமானம் மாறையில செலவு கூடுதண்டா பற்றாக்குறை கூடும். மறுவளமாக வருமானம் குறையுது, ஆனா செலவு மாறாம இருக்குதுன்றாலும் பற்றாக்குறை கூடும். இங்க வருமானமும் குறைஞ்சு செலவும் கூடுமாக இருந்தால் அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி இப்படி பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? இது செலவு மட்டம், இது வருமான மட்டம் என்றால் இடைவெளி இந்த துண்டுதானே, இடைவெளி இந்த துண்டுதானே. செலவு மட்டம் இதுல இருந்து இங்க போக, வருமான மட்டம் இங்க இருந்து இங்க வருமாக இருந்தா இப்ப இடைவெளி இப்படி எல்லாம் வரும். அதைத்தான் அவர் இங்க சொல்லுகிறாரே தவிர அந்த ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை.
தொடர்பு இல்லை என்றது அது ஒன்று ஒன்று நிர்ணயிப்பதில்லை, ரெண்டும் சேர்ந்து பற்றாக்குறையை நிர்ணயிக்கும். பற்றாக்குறை நிர்ணயிக்கிற ரெண்டு காரணி, ஒன்று அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடையுது, இரண்டாவது செலவினம் அதிகரிக்குது. அதிகரிக்க இதில் சொல்லப்படாத விடயம் அரசுக்கு இறை பற்றாக்குறை அதிகரிக்கும். இறை பற்றாக்குறை அதிகரிக்கும். நாங்கள் முதல் பார்த்தோம், அரசு இறை திரட்சியை செய்தால் இறை பற்றாக்குறையை குறைக்கலாம் என்று, குறைந்த இறை பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம். ஆனால் இங்கே என்ன செய்யும், இறை பற்றாக்குறை அதிகரிக்கும். அதனால அரசின் கடன்பாட்டு தேவை அதிகரிக்குது. இரண்டாவது விடயம், அரசின் கடன்பாட்டு தேவை அதிகரித்த கடன்பட வேண்டிய தேவை அதிகரிக்குது. அதன் மூலம், இதை பாருங்க, மூலம் மட்டும் போட்டுருக்காங்க, அதன் மூலம் அரசாங்கத்தினுடைய மொத்த கடன், வெளிநின்ற படுகடன் என்பது அரசாங்கத்தினுடைய மொத்தமா பட்ட கடன் தொகையும் எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய வட்டி செலவுகளையும் இது அதிகரிக்கும். அடுத்த ஆண்டில் கடனுக்காக கொடுக்க வேண்டிய வட்டி செலவு அதிகரித்து கொண்டு போகும். இதுதான் அந்த ஒன்றை பின்தொடர்கிற மாற்றம். இங்க அரசரை சேகரிப்பினுடைய வீழ்ச்சியினால நிகழக்கூடியது அதிகரித்த செலவினத்தினாலேயும் நிகழும். ரெண்டும் ஒரே காலத்தில் தொழிற்படுகிற இரண்டு காரணிகள். அவற்றின் விளைவாக பற்றாக்குறை அதிகரிக்கும், கடன்படுகிற தேவை அதிகரிக்கும், அரசின் கடன் சுமை, வட்டி மீள் செலுத்தல்கள் என்பவை அதிகரித்து செல்லும். இதுக்கு பிறகு ஒரு பகுதியை சொல்றாங்க பாருங்க. இந்த நேரம் அரசாங்கம் போய் என்ன செய்தால், வங்கி தொழில்முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள், வங்கி தொழில்முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்களை ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கி தொழில்முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல சொல்லப்படுகிற விடயத்தை நான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வரேன். இப்ப அரசாங்கம் கடன்பட வேண்டிய அளவு கூடுது. அரசாங்கம் கடன் எப்படி படும் என்றால், உள்நாட்டிலையும் கடன்படும், வெளிநாட்டிலையும் கடன்படும். இது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கீறி விளங்கப்படுத்துவேன். உள்நாட்டிலையும் கடன்படும், வெளிநாட்டிலையும் கடன்படும். உள்நாட்டில் கடன்படுவது வங்கித்துறை, வங்கி அல்லாத துறை என்கிற ரெண்டு செக்டர்கிட்ட இருந்து கடன் எடுக்கும். உள்நாட்டு கடன் வங்கித்துறையிடமும் கடன்படும், வங்கி அல்லாத துறையிடமும் கடன்படும். அதுபோல வெளிநாட்டில் கடன்படும். சரி, அப்ப இங்க வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது என்பதனுடைய கருத்து யார் சொல்ல தருவீங்க? வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது என்பதனுடைய பொருள் என்ன? அதை யாராவது சொல்லி தருவீங்கண்டா நாங்கள் முன்னோக்கு போறதுக்கு எங்களுக்கு வசதி. அதுக்காக ஃபாத்திமா சொல்லுங்க. ஏற்கனவே திட்டமிட்டதை விட கூடுதலா கடனை பெற்றுக் கொள்றது. நல்லது, சரியான விட. அந்த திட்டம் எங்க இருக்கும்? எங்கேம்மா அந்த திட்டம் இருக்கும்? பட்ஜெட்ல இருக்கு, வரவு செலவு திட்டத்துல. அப்ப கவனிங்க, அழகா சொன்னாங்க, அவங்களோட பதில் மிக துல்லியமானது, சரியானது. வரவு செலவு திட்டத்துல ஒரு பற்றாக்குறை ஒன்று இருக்கும். அங்க மொத்தமா அரசாங்கத்தின் வருமானம் எவ்வளவு, அரசாங்கம் மேற்கொள்ள போற செலவு எவ்வளவு, துண்டு விழுகிற தொகை எவ்வளவு, அந்த துண்டு விழும் தொகை எவ்வாறு நிரப்பப்படும் என்கிற இவ்வளவு விடயமும் ஒரு பட்ஜெட்ல இருக்கும். வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, பற்றாக்குறை எவ்வளவு, அந்த பற்றாக்குறையை நாங்கள் துண்டு விழும் தொகை என்றோம். அந்த துண்டு விழும் தொகை
எவ்வாறு நிரப்பப்படும். இப்ப இதுவரைக்கும் படிச்ச விஷயத்துல பாருங்க, வருமானம் திட்டமிட்டதை விட குறைஞ்சால் அதுதான் குறைவான அரசிறை சேகரிப்பு. நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம், சரிதானே? இதுல அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சி என்பதனுடைய அர்த்தம் திட்டமிடப்பட்ட வருமானத்திலும் பார்க்க குறைஞ்ச அளவு வருமானம் வருது. இரண்டாவது, அதிகரித்த செலவினம். அதிகரித்த செலவினம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அங்க பிளான் பண்ணதை விட செலவு கூடிட்டு, வருமானம் குறைஞ்சிட்டு செலவு கூடிட்டுது. இப்போ துண்டு விழும் தொகை திட்டமிடப்பட்டதை விட அதிகரிக்குது. அப்ப ஆரம்பத்துல அந்த துண்டு விழும் தொகைக்கு யாரிடம் எவ்வளவு தொகை வாங்குறது என்று சொல்லி அதுல போட்டு காட்டியிருப்பாங்க. இப்போது ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது. அதனுடைய அர்த்தம் ஆண்டு மதிப்பீடுகள்ல அல்லது வரவு செலவு திட்டத்துல ஒரு ட்ராக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க, பேங்கிட்ட இவ்வளவு கடன் வாங்குறது. அந்த இலக்கை கணிசமாக விஞ்சுகிறார்கள் என்றால் அதுக்கு மேலதிகமாக பேங்கிட்ட போய் கடன் எடுக்கிறார்கள். அதனால ஏற்படுகிற விளைவு என்ன? பேங்க் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற கடன்ல ஒரு சின்ன தளம்பல் ஏற்படும், ஒரு கட்டுப்பாடு ஒன்று வரும். அதுக்கு முன்பாக அவங்களோட வரவு செலவு திட்டத்துல அந்த அவங்க என்ன நோக்கம் நிறைவேறாம போகுது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவங்கள்ட்ட கடனை வாங்கியாவது அந்த காசை செலவழிக்கிறாங்க. நாணயங்கள் அச்சிடல். திருப்பி சொல்லுங்க. நாணயங்கள் அச்சிடுறது. நாணயங்கள்ல அச்சிடுறது பிரச்சனை இருக்கு. சரி, வட்டி வீதம் கூட சார். சாரி, வட்டி வீதம் அதிகரிக்கும் சார். வட்டி வீதம் அதிகரிக்கும். பாருங்க, இதுலயே பிள்ளைகள் கவனிங்க. ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்களை ஏற்படுத்தும். சரிதானே? நாணய மேலாண்மைக்கு பாரிய சவால்களை ஏற்படுத்தும். மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த கருத்து. இந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துவது, நாணய மேலாண்மை என்பதெல்லாம் மத்திய வங்கி சார்ந்தது. இவர்கள் பேங்கிட்ட போயிட்டு கூட காசை வேண்டுவாங்களாக இருந்தால் அடுத்ததா என்ன நடக்கும் என்றால், ஏற்கனவே இங்கே ஒரு நாணய முகாமைத்துவம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நாணய முகாமைத்துவம்ன்றது பொதுமக்களின் கையில காசு கிடைக்கிறது, வட்டி வீதம், இதன் மூலமாக பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் அதுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்கும், இது சரிதானே? அது மட்டும் இல்லை, மீண்டலும் செலவினங்களை செய்வதற்கான உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரசு முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூல வளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கும். இங்க எதனுடைய தீங்குகளை சொல்லிக் கொண்டு வருகிறாங்கன்னா, அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சியின் தீங்கத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். சரிதானே? அரசிறை சேகரிப்பின் வீழ்ச்சியினுடைய தீங்கு அல்லது அதிகரித்த செலவினம் என்பன சேர்ந்து என்ன செய்யும் என்று சொல்லிட்டு வராங்க. இப்போ வங்கித்துறையிட்ட போயிட்டு அவை கடன் படுவினம் முதல் சொன்னதை விட கூட கடன் எடுக்கிறது நாணய மேலாண்மைக்கு பிரச்சனை. அதோட மீண்டலும் செலவினங்களை செய்யறதுக்காக, மீண்டலும் செலவினம் என்றால் வருமானங்களை தராது, சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, திரும்ப திரும்ப வரும். உதாரணத்துக்கு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தருகிற சம்பளம், இது ஒரு மீண்டலும் செலவினம். இப்ப இப்படியான செலவினங்களை ஈடு செய்யறதுக்காக பெரிய அளவில் உள்நாட்டு கடன்களை பெற்றுக்கொண்டால் இது முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய, அரச முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய மூல வளங்களை முன்கூட்டி எடுத்துடும். இப்போ முதலீடுகளுக்கு காசு இல்லை, சாதாரண செலவுகளுக்கு, நுகர்வு செலவு கண்ட மாதிரி போய்
இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கும். எதிர்காலத்தில் மூலதன செலவுகளில் இருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளோடு ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய அமைய செலவு. ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒன்று வருகிறது நாட்டுக்கு. மூலதன செலவினத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகளை அரசு இந்த மக்கள் அல்லது நாடு இழந்து விடுகிறது. நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகியால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கு. இங்க என்ன செய்யறாங்க என்றால், மிகையான நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக, மிகையான நாணய விரிவாக்கம் என்றது பொதுமக்களின் கையிலே அதிக பணம் இருப்பதை கட்டுப்படுத்துறதுக்காக பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா வட்டி வீதத்தை கூட்டி விடுவாங்க. வட்டி வீதத்தை கூட்டினா பேங்க்ல இருந்து ஆக்கள் கடன் எடுக்கிறது குறையும், கையில் இருக்கிற காசை கொண்டு பேங்க்ல போட்டுருவாங்க, கூட வட்டி வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை என்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட மானிட்டரிங் பாலிசி நாணய கொள்கை. இந்த வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது இந்த விளக்கத்தை ஒருக்கா சொல்லுகிறேன். நாட்டில பொதுமக்கள் கையில பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடாதுக்காக வட்டி வீதத்தை கூட்டுறோம். வட்டி வீதத்தை கூட்டினா சனம் பேங்க்ல லோன் வாங்குறது குறையும், கையில இருக்கிற காசை கொண்டே பேங்க்ல போடுவாங்க. ஆனால் இது தனியார் துறைக்கான கடன்களை சுருக்குவதற்கு வழிவகுக்கும். தனியார் துறைக்கு கடன் போறதை இதை சுருக்கும். ஏன்? வட்டி வீதம் கூட என்கிறது ஒரு காரணம். அது மட்டுமில்லை, அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாது. பேங்க்ல என்ன வட்டி வீதம் இருந்தாலும் அரசாங்கம் கடன்படுகிறத குறைக்காது. சந்தையில் உள்ள வட்டி வீதங்களுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் கடன்பாடுகள் மாறாது. ஆற்ற கடன்பாடு மாறும், தனியார் துறை கடன்பாடு தான் மாறும், அரசு துறை கடன்பாடு மாறாது. அப்ப அரசாங்கம் இருக்கிற பேங்க் காசு எல்லாத்தையும் தான் எடுக்கும், தனியார் துறைக்கு அந்த காசு கிடைக்காது. இது பொதுவாகவே உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்குக்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. இது என்ன செய்யும்? மொத்த நாட்டினுடைய உற்பத்தியில பெரும் பங்காற்றுகிற தனியார் துறையினுடைய வளர்ச்சியை மோசமாக பாதிக்கும். இன்னொன்று சொல்றாங்க, அதுக்கு பிறகு பாருங்க, தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதனால் உள்நாட்டு வங்கி தொழில்முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல வெளிநாட்டு கடன் வாங்குறதும் சாத்தியமில்லை போல கிடக்குது. அப்ப 2016 அரசாங்கம் பேங்க்ல இருக்கிற மிச்ச காசுகளையும் புடுங்கத்தான் போகுது போல கிடக்கு என்று சொல்லி இந்த உரைப்பகுதியை உலக பகுதியும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தெளிவுக்காக நான் 10 மணி ஆகுது, ஆனால் பரவாயில்லை, இந்த உரைப்பகுதியை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளையாவது பார்க்கலாம். ஆனால் இந்த பகுதியை எளிமைப்படுத்த விரும்புகிறேன். இதை ஏன் இந்த பகுதியை எளிமைப்படுத்துகிறேன் என்றால், இதுக்குரிய விடைகளை தேடுவதற்கு இல்லை, இவ்வாறு ஆழமான உரைப்பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு, அது தொடர்பில் சுருக்கம் அளிப்பதற்கு அல்லது கேட்கப்படுகிற வினாக்களுக்கு விளக்கமாக பதிலளிப்பதற்கு எங்களுடைய திறன்களை கொஞ்சம் ஒருபடி மேலுயர்த்தி கொள்ளலாம். பார்ப்போம். இப்போ முதல் சொல்லப்பட்ட இந்த பகுதியை நான் அதிகமாக உங்களோட சிரமப்பட்டு சொல்லி வினைக்கடையில்லை. இவ்வளவு இதை நான் முதலாவது துண்டமாக கருதி கொள்கிறேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறைத்திரட்சி வழிமுறைகளின்
ஒரு வீச்சான நடைமுறைப்படுத்தல், ஒரு முனைப்பான நடைமுறைப்படுத்தல் கட்டாயம் என்று சொல்றாங்க. அல்லது இறைத்திரட்சி வழிமுறைகள் மூலமாக விரைவாக அடையப்பட வேண்டி இருக்கிற இலக்குகளை சொல்லி அதனால் அவை அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார். அதுக்கு அழகா பதில் சொல்லி கொண்டு வருகிறார். குறைந்த இறை பற்றாக்குறை. இப்போ உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் எப்போவுமே காசு தட்டுப்பாடாக தான் இருக்கும். ஆனால் தட்டுப்பாட்டின் அளவை குறைக்கிறது, அந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கெப்பை சுருக்குறது. குறைந்த இறை பற்றாக்குறை, விலை உறுதிப்பாடு, பொருட்களின் விலைகள் அதிகரித்து கொண்டு போறதை தடுக்கிறது என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு குறைந்த இறை பற்றாக்குறை என்றது குறைவாக இருப்பதையும் விலை உறுதியாக இருப்பதையும் உறுதிப்படுத்துவதற்கு அரச இறைத்திரட்சி அவசியம். அது மட்டுமல்ல, நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும் குறைந்த பணவீக்கத்தினை கொண்டிருப்பதற்கும் அவசியம். இதனால இறைத்திரட்சி வழிமுறை, அதாவது அரசாங்கம் வருமானத்தை திரட்டுற வழிமுறைகளை வேகப்படுத்த வேணும் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு சொல்லப்படுற விடயங்களை பாருங்க. நாட்டின் இறைமுறை மேல குறைபாடுகள் காணப்படுது, அதுல கவனம் செலுத்தி அரசிறை சேகரிப்பு நடுத்தர காலத்துல அதிகரிக்கிறதுக்கு அடுத்த 5-10 வருஷத்துல அதிகரிக்கிறது கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? இந்த பகுதியை மட்டும் நான் இடையில இருக்கிறத வேணும்னா அழைச்சு விடு. இவ்வளவும் சேர்த்து ஒரு விடை. இதுல தொடங்கி அந்த கோடு போட்ட வரைக்கும் ஒரு பக்கம். அதுக்கு பிறகு இந்த இறைத்திரட்சி வழிமுறை சரியாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லிக் கொண்டு வாரேன். சரிதானே? இறைத்திரட்சி வழிமுறை ஒழுங்காக இல்லாவிட்டால் முதலாவதா சொல்றார், அரசரை சேகரிப்பு வீழ்ச்சியடையும், அதிகரித்த செலவினம் நிகழும். இது ரெண்டும் ஒரே காலத்துல நிகழும் போது நடக்கக்கூடிய விடயம் அரசின் கடன்பாடு அதிகரிக்கும். இதனால வெளி நின்ற படுகடனும் வட்டி செலவும் பெருகும். அரசாங்கம் கடன்படுவது அதிகரிக்க அரசாங்கத்தின் மொத்த கடன், அரசின் கடன் சுமை, வட்டி செலவு அதிகரிக்கும். சரியா? இதை ஒரு பகுதியாக முடித்தது. இது ஏன் இதெல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்றால், அரசரை திரட்சி அதிகரிக்கணும் என்றதுக்காக சொல்ற, இல்லாவிட்டா இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு பாருங்க, வங்கி தொழில் முறையில் இருந்து அரசாங்கம் கடனை பெறும். அது முதல் தீர்மானிச்ச இலக்குகளோட கணிசமாக விஞ்சுவதால நாணய மேலாண்மைக்கு பாரிய சவால் ஏற்படும். நாணய மேலாண்மை என்பது பணத்தின் மக்களின் கையில் இருக்கிறது அல்ல பணத்தின் வெளி புழக்கம், அதை மீள இழுத்துக்கொள்வது போன்ற கருமங்களை செய்வதில் கஷ்டம். ஏனென்றால் இந்த சரி, அதை ஏன் என்று பேர்ந்து பார்ப்போம். இந்த பகுதியை சொல்லியிருக்காங்க, நாணய மேலாண்மை கஷ்டம். அதை விட நாளாந்த செலவினங்களுக்கு கடன் வாங்கினீங்கண்டா அல்ல கிடைக்கக்கூடிய நிதியை பயன்படுத்துவீங்க என்றால் முதலீட்டுக்கு நிதி இல்லாமல் போகும். முதலீட்டுக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் மிக கடுமையாக பாதிக்கும். இப்போ முதலீட்டினால நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் இல்லாமல் போகும். முதலீட்டினால நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை நீங்கள் நாளாந்த செலவினத்துக்கு கடன்படுவதன் மூலமாக தாரை வார்க்கிறீர்கள். நாட்டில் மக்கள் கையில நாணயம் அதிகம் புழங்கக்கூடாதுன்றதுக்காக வட்டி வீதத்தை அதிகரித்து நடைமுறை மேற்கொள்ள இல்லை. அரசாங்கம் வட்டி வீதத்தை முன்பின் பாராம கடன்படுகிறதால இங்க தனியார் துறைக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் சுருங்குவதற்கு வழிவகுக்கும். தனியார் துறைக்கு கடன் கிடைக்காது. நாங்கள் ஏற்கனவே வட்டி வீதத்தை கூட்டி வச்சிருந்தாங்களே, அரசாங்கம் என்ன வட்டியை நடைமுறை வேலை கொண்டு வாங்குறதால தனியார் துறைக்கு வட்டி வீதம் உயர்வாக இருந்தது ஒரு பிரச்சனை.
அதை விட இனி தனியார் அந்த உயர்ந்த வட்டி வீதத்துல கடனை பெற விரும்பினாலும் கொடுக்கறதுக்கு காசு ஒரு பிரச்சனை. சரியா? இது உள்நாட்டு உற்பத்தியில பெரிய அளவு பங்களிப்பு செய்கிற தனியார் துறைக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். தனியார் துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்பு குறையும். சரி, இவ்வளவு நிலைமையை நாங்க இப்ப பார்த்து கொண்டு வந்துட்டோம். சரிதானே? இவ்வளவு நிலைமையை அழகா பார்த்து கொண்டு வந்தோம். அதாவது இறைத்திரட்சி வழிமுறையை உறுதிப்படுத்தினால் என்னென்ன நன்மை அடையலாம், இறைத்திரட்சி இல்லாத போது, அதாவது வருமானமும் குறைஞ்சு செலவினமும் அதிகரிக்கிற போது பற்றாக்குறை வரும், அதனால கடன் வாங்க வேண்டி வரும். இது மொத்த கடன் சுமையையும் வட்டியையும் கூட்டும். குறிப்பாக உள்ளூர்ல பேங்க்ல பிளான் பண்ணதை விட கூட கடன் வாங்குவீங்களாக இருந்தால் அது முதலீட்டுக்கான வாய்ப்பை இல்லாமல் செய்யும். முதலீட்டினால கிடைக்கக்கூடிய எதிர்கால நன்மைகளை இல்லாமல் செய்யும். தனியார் துறையினுடைய வளர்ச்சியை பாதிக்க செய்யும். இவ்வளவையும் சொல்லி போட்டு சரி எதிர்காலத்தில் நிலைமை மேம்படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. தற்போதைய நிலைமையில வெளிநாட்டு கடன் வாங்குறது சாத்தியம் இல்லை. திருப்பியும் பேங்கிட்ட இருக்கிறத தாங்க எடுக்க வேணும் போல இருக்குது. இவ்வளவு விடயத்தை உரையாசிரியர் விளங்கப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இப்ப என்னுடைய கேள்வி, இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? யஸ்மின் சொல்லுங்க. அரச இறைத்திரட்சியை தொடர்ச்சியா பேணுறதுல முக்கியத்துவம் சார். அரச இறைத்திரட்சி வழிமுறைகளை வேகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும். அரச இறைத்திரட்சி வழிமுறைகள் வீச்சு பெற வேண்டும் என்பதற்கான நியாயங்களை எடுத்து பேசுவதுதான் இந்த உரையாசிரியருடைய நோக்கம். சரிதானே? இப்ப இந்த பந்தி அழகா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்து வருகிற செயலமரோட இந்த வினாத்தாளை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவுக்கு இல்லை, இன்னும் ஒரு 10 கேள்வி இருக்கு. இதை விட பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாஸ் பேப்பரும் போட்டு விடுவேன். அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வினாத்தாளை நிறைவு செய்து போட்டு அடுத்த வினாத்தாளுக்குள்ள பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு இந்த அளவோட ஒளிப்பதிவு நிறைவு செய்யப்படுகிறது. உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் காத்திருக்கிறேன். விரைவாக விடைபெறுகிறவர்களுக்கு மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட். ஏனையவர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஆஃப் ரெக்கார்டிங்கில் வச்சதுக்கு பிறகு.